ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சுண்டக்காய் போட்டுக்கோங்க. சுண்டக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம குழம்புல லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நமக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும் மிக்ஸி ஜார்லேயே. இப்போ அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 10லிருந்து 12 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3, பூண்டு ஒரு 10 பல்லு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4, இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும் தேவையில்லைங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அரைச்சி ஊற்றினா தான் நமக்கு நல்ல ஒரு திக்காக கிடைக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே நம்ம இதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நமக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கு முன்னாடி பருப்பெல்லாம் போட்டது எல்லாமே அரைச்சி வச்சது. அந்த பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது மேலே. இப்போ இதில் வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி தண்ணி ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். புளி தண்ணி வாசம்லாம் போகட்டும் நமக்கு.
ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நமக்கு நல்ல ஒரு திக்காகவும் கிடைக்கும் வெல்லம் ஆட் பண்ணால். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காயை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதிக்க விடாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.